ஹைப்பா, சொல்றா. இன்னைக்கு நம்ம எத்தனை மணிக்கு ஷாப்பிங் போறோம்? இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாள் போலாம். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. என்னது வேலையா? அப்போ ஷாப்பிங் போறேன்னு சொன்னது பொய்யா? அம்மா சொன்னேன், ஆனா இப்ப முடியாது. இன்னொரு நாள் போலாம். இன்னைக்கு நீங்க ஷாப்பிங் கூட்டிட்டு போயே ஆகணும். இல்லைன்னா சாப்பிடவும் மாட்டேன், பச்சை தண்ணியும் குடிக்க மாட்டேன். சாப்பிடாத பட்னி கடை எனக்கு தான். என்ன இந்த சத்தம்? நைட் எனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சீங்களே, இப்ப டிராமா பண்றாருமா. ஓ, அதுதான் விஷயமா? ஹைப்பா, இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஷாப்பிங் போறோம்? இன்னைக்கு ஷாப்பிங் போய் ஆகணுமா? ஆமாப்பா, வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது. சரி, ஓகே, நம்ம ஷாப்பிங் போலாம். என்னது? உங்க வேலை எங்க போச்சு? பரவாயில்ல, என் பொண்ணுக்காக இது கூட பண்ணாம எப்படி? இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. இப்ப நான் சொல்றேன், நம்ம நீ ஷாப்பிங் போக வேண்டாம். சரி, நீ இங்கே இரு, நாங்க மட்டும் போறோம். அப்போ சரி, எல்லாரும் ரெடியா அவங்க ஷாப்பிங் போலாம். அப்போ நீ மறக்காம டைப்பர் போட்டுக்கோ. சரிம்மா, எப்படியோ எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தா சரி. என்னப்பா ஸ்பீட் அல்லது? எல்லாம் எனக்கு சாதாரணம். அம்மா, நீங்களும் இந்த மாதிரி கார் ஓட்டுவீங்களா? ஓ, ஓட்டுவனே. ஏய் மரியா, நீ வீடு போய் சேர வேணாவா? போனமே. அப்ப மூடிட்டு சும்மா இரு. அந்த ரோட்ல போவாதீங்க, டிராபிக் இருக்கு. சுத்தம். நம்மள முடிச்சுட்டேன் போங்க. ஒரு வழியா டிராபிக்கை தாண்டி மாலுக்கு வந்தாச்சு. சரி, வாங்க போய் ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். என்ன மாலே காலியா இருக்கு? பார்க்கவே பேய் பங்களா மாதிரி இருக்கு. எல்லாரும் போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கொண்டு வாங்க. என்னது ட்ரெஸ்ஸா? வேணாலும் வாங்கித்தாங்க. கூடவே எனக்கு ஒரு பொம்மை வாங்கித்தாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே போதுமான பொம்மை இருக்கு. என்ன ட்ரெஸ்ஸோட சேர்த்து 2 பேக்கெட் டைப்பர் வாங்கிக்க. அண்ணா, அப்போ உன்கிட்ட இருக்கிற பொம்மைகளை வச்சு நிறைய குழந்தைங்க விளையாடலாம். தேவையான பொருள் எதாவது தான் வாங்கிக்கோ. அதுல 2 பேரும் கொடுத்த வாக்க காப்பாத்த கத்துக்குங்க. இல்லைன்னா இங்கேயே அழுந்து கத்தி ஊரை கூட்டிடுவேன். சொன்ன காசு போய் ஆக வேண்டிய வேலையை பண்ணலாம். இவங்களை சமாளிக்கவே முடியலையே. யாரும் பொம்மைய குறுகுறுன்னு பாக்குறவன். மச்சான், இந்த பக்கம் பொம்மை வாங்கித்தரேன்னு கூட்டிட்டு ஏமாத்துறாங்க மச்சான். தனியத்தை கேட்க யாருமே இல்லையா? சின்ன விஷயத்துக்கு அழுகுறியாடா? பச்சையா நினைக்காத. வா, முதல் டாய் ஷாப் போலாம். எங்க இருக்கு? ஆயிராச்சு கேப்போம். ஆண்டி, ஆண்டி, டாடி, எக்ஸ்கியூஸ் மீ. கூட கூட போயினாங்கிற டென்ஷன் ஆகுதுடா. ஒன்னும் ஆண்டி இல்ல, வச்சுக்காதீங்க. ஆண்டி இந்த மாதிரி இருந்தீங்களே, அதான் ஆண்டி ஆண்டி நான் போய் செல்லமா கொடுத்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? டாய் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த பக்கம் இருக்கு பாருங்க. இங்கதானே, எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இருக்கு. என்ன கடைக்குள்ள ஒரு மயான அமைதி. என்ன மச்சான், யாரையுமே காணோம். இந்த மால்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல. பிளான சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. உனக்கு பிடிச்ச பொம்மை எடுத்து 2ஆ பிச்சிரு. உங்க அம்மா பில்லு கட்டிதான் அவன வேற வழியே இல்ல. உடஞ்ச பொம்மை வச்சு நான் என்ன பண்றது? வீட்டுக்கு போனதும் பழைய களியில கம்ம போட்டு ஒட்டிக்க. எப்படி ஐடியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ஆனா நல்லா இருக்குன்றப்ப அதிகமா யோசிக்க கூடாது. வா, வந்த வேலையை பார்ப்போம். அது கிச்சன் செட்டு. இந்த பூனை, அது நாயிடா. இந்த பார்பி, அது ஸ்குவிட் கேம் பொம்மைடா. இந்த புலி, அது எலிடா. அடங்கொய்யால என்னடா இது? நீ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஆண்டி மச்சான். மூடு. இப்ப பிடிக்கிறான் பார். நீ மச்சான் இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு பாரு. அட பாவி, நான் வேறடா பொம்மை கேட்டா என்ன வச்சு செய்யற மாதிரி ஒரு பொருளை தேடுறியடா. ஏய், ஜோலி முடிஞ்சு. மச்சான் வாடா, ஓடலாம். யாருக்குமே என்ன பயப்படுறேன். மச்சான் யாராச்சும் வராங்கன்னு பாத்துட்டு வரேன். ஏய், என்னடா போற? அதுக்கும் போல எஸ்கேப் ஆயிட்டா. டேய் தம்பி, சொல்லுங்க அங்கிள். இங்க நீ என்னத்த உடச்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, நான் இல்லைங்க. நம்ம பையன் குச்சி வச்சு லேசா அந்த பக்கம் தட்டினாங்க. ஆனா இது உடையல. மொத்தமா எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த மாதிரி? 2 பேர் தாங்க. இன்னொருத்தன் எங்க? அந்த பக்கமா தப்பிச்சு போயிட்டாங்க. நீங்க குடுகுடுன்னு வேகமா ஒண்ணா பிடிச்சிடலாம். இந்த பக்கம் போனா நீ இந்த பக்கமா தப்பிச்சு ஓடவா?
கூட யாரு வந்தா நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப ஆபீஸ்ல போலாம். சரி. வாடிக்கையாளர் கவனத்திற்கு. ஒரு பையன் குட்டியா ஒயிட் அண்ட் பிளாக்ல சிக்கி இருக்கான். அவன் கூட யாராச்சும் நின்றா உடனே ஆபீஸ் இருப்பாங்க. ஒரு பஞ்சாயத்து. அவனேதான். அவனை ஒரு கை பார்த்துட்டு வர. இருங்க, வேண்டாம். நீங்க கோவப்படாதீங்க, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஒரு சீக்கிரமா நான் பில்லிங் கவுண்டர்ல இருக்கேன். சரிங்க. எங்க உன் ஃப்ரெண்டு வருவானா? சத்தியமா வரமாட்டான். சார், இங்க என்ன பிரச்சனை? நீங்க யாரு? அவன் என் பையன் தான் சார். நான் உன் ஃப்ரெண்டோட தான் வந்தேன்னு சொன்னான். ஆமா சார், இவங்க யாரையும் தெரியல. காலையில என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உள்ள போயிட்டு கும்பலா இருப்பாங்க போல. நான் பையன் சொல்றது உண்மையா? வர வர உன் அட்டூழியத்துக்கு அளவெல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா தேட வருவா, சீக்கிரம் போலாம். நீ எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நான் பின்னாடி பக்கமா தப்பிச்சு ஓடிடுறேன். கொஞ்ச நாள் அடி வாங்க உங்களுக்கு திமிர தலைக்கு ஏறிடுச்சு. அது இருக்கட்டும், நீங்க எதை வச்சு உங்க பையன் சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இவங்க உண்மையிலே என் அம்மாவை அந்த வாங்கி தர சொல்லுங்க பாப்போம். அதுக்குதான் இந்த டிராமாவா? எவ்வளவு அது? வெறும் 2000 ரூபாய் தான். எது உன் மூஞ்சிக்கு அவ்வளவு காஸ்ட்லியான பொருள் கேக்குதா? கிளாஸ் வேற வெளியே வருது. தயவு செஞ்சு இவங்க கிட்ட நான் காப்பாத்தி ஏதாச்சும் ஒரு நல்ல அப்பா அம்மா கிட்ட எனக்கு கத்து கொடுத்துருங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ரெண்டு பேரும் உண்மையா சொல்றீங்களா? நான் போலீஸுக்கு போன் பண்ணவா? சரி, வாங்கி கொடுத்து தொலைறவா? என் அம்மா தான், நான் சும்மா பிராங்க் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட குழந்தைய என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. தயவு செஞ்சு உன்னை கூப்பிட்டு போயிருங்க. கீபோர்டு எடுத்து இவன் மண்டையை உடச்சிடுவேன். எது எப்படியோ நமக்கு இது வாங்கி கொடுத்தா சரி.